ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போக்கிமான் ஆல்ஃபா சஃபயர் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க போவோமா? காட்டில் நம்ம அதாவது தேர்ட் ஜிம்மை போய் முடிக்க போகிறோம். நம்ம நேராக தேர்ட் ஜிம்முக்கு போகலாம். இதெல்லாம் வழியில் இருக்கிறது. இதை தாண்டி போயிட்டோம்னா ஜிம் வந்துடும். ஜிம்முக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வழியிலேருந்து எல்லா தடைகளையும் முடிச்சு நம்ம ஜிம் லீடர் கூட சண்டை போட வந்தாச்சு. எலக்ட்ரிக் டைப் ஜிம் லீடர் இப்போ வரைக்கும் எந்த போக்கிமானையும் சாகடிக்காம இது வரைக்கும் வந்துட்டோம். எல்லா போக்கிமானும் ஹீல் ஆகி தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பேட்டில் பண்ணலாம் வாங்க. அப்புறம் நம்மளோட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் கேமிங் தமிழ். வணக்கம் மக்களே. அவர் வந்து நம்ம கிட்ட அடுத்தது என்ன பண்ணலாங்கிற மாதிரி டிப்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. நம்மளும் அப்படி இல்லைன்னா சொல்லிட்டு இருக்கிறோம். உனக்கு தானே ப்ரோ சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்த நீ பண்ண போறது என்னன்னு சொல்லட்டுமா ப்ரோ? அடுத்ததா ஃபேண்டம் கேமிங் ரொம்ப நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் எல்லாம் லைனாக வச்சுக்கிறாரு. நானும் ஃபேண்டம் அதுதான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அண்டு கரெக்டாக நானும் ஜிம் பேட்டில் பண்ணுறேன்னு சொன்னப்போ நானும் ரெக்கார்டிங்கில் கலந்துக்கிறேன் ப்ரோன்னு ஃபேண்டம் கூட வந்து சேர்ந்துட்டாரு. ஃபேண்டம் ப்ரோ வந்து அடுத்ததாக ஒரு 5 பெரிய கண்டென்ட்ஸ் லைனாக வச்சுக்கிறாரு. அதெல்லாம் 1000 வியூஸ்க்கு மேலேயே போகும். சரி விடு ப்ரோ. ஜிம் பேட்டில் ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்டா நம்மளோட ஆப்போனன்ட் வந்து மேக்னெட்யூட் இறக்கிக்கிறான். இங்க வந்து நம்ம ரொம்ப காஷியஸா இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட போக்கிமான்ஸ் எல்லாம் நம்ம பவர்ஃபுல்லா இருக்குது. யாரையும் சாக விட்டுறக்கூடாது. அதனால நம்ம போய் குரோவேல் எடுக்கலாம். ஆமா ப்ரோ, அப்படியே சும்மா வரும்போது வழியில ஏதாவது அதுவும் காமிச்சானா இல்லையான்னு தெரியல. எடிட் பண்றதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. இஷ்டத்துக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சிடறேன். எடிட்டிங் தான் பண்ண முடியல. வாழ்க்கைடா அப்படிதான் ப்ரோ. ஓகே, வேர்ல்ட் ஸ்விட்ச் யூஸ் பண்ணிக்குது. நம்ம ஃபியூரி கட்டரை யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபியூரி கட்டரோட ஸ்பெஷல் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோட பவர் டபுள், அதுக்கப்புறம் இன்ட்டு 4 இன்ட்டு 8 அந்த மாதிரி நல்லா போகும். அதனால தான் நம்ம ஃபியூரி கட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ரொம்ப அப்சர்வ் என்கிட்ட இல்லை ப்ரோ. மெகா ட்ரெயின் தான் ப்ரோ இருக்குது. ஆமாம் ப்ரோ, அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தேன் ப்ரோ. டெலீட் ஆயிடுச்சு நான் பார்த்த உடனே. என் பேட் லக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த உடனே டெலீட் ஆயிடுச்சு ப்ரோ. அது என்னன்னு தெரியல ப்ரோ. பண்ண டெலீட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம கேமும் கிராஷ் ஆயிடுச்சு. அப்ப விடு ப்ரோ, நம்ம வேற ஏதாச்சும் சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம அதோட குரோவெல் பார்த்தீங்கன்னா 24 ஹெச்பி வந்துருச்சு. அதுக்கு முதல்ல ஒரு போர்ஷன் போட்டுடலாம். அப்புறம் செத்துருச்சுன்னா அவ்வளவுதான், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஃபியூரி கட்டர் நல்லாவே சார்ஜ் ஆயிடுச்சு. உனி வரப்போற எல்லாத்தையும் ஒன் ஷாட் பண்ணிடலாம். ப்ரோ, நம்ம இந்த மாதிரி சேலஞ்ச் எல்லாம் பண்றோம்ல ப்ரோ, இதை பார்த்துட்டு சில பேர் நம்ம கிட்ட வந்து நீங்க அப்படி பண்ணாம இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்றாங்கல்ல. அப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு டவுன்ஃபாலே வருது. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் நீ சொல்லு ப்ரோ. இல்ல ப்ரோ, எனக்கு 2, 3 வாட்டி நடந்துருச்சு. அதான் உங்ககிட்ட கேட்டு ஒரு இது உனக்கும் அந்த மாதிரி நடந்திருக்குமோ என்னமோன்னு தான் ப்ரோ கேக்குறேன். ஓகே ப்ரோ. ப்ரோ, அது எடிட்டிங் கஷ்டமா இருக்குது. அதுதான், அதை 2xல போட்டு நடக்கிறத பார்க்கணுமான்னு கேக்குறானுங்க. அதுவும் கரெக்ட் தான். ரெட் டெப்த் ரிடப்ஷன் 2 அந்த மாதிரி விளாண்டா ஃபைல்கள்லாம் ஃபோன் தாங்க மாட்டேங்குது. ஸ்டோரி வச்சு போனோம்னா ஜோட்டா பெஸ்ட் சோல்ஸ் வரும். அதுவும் கரெக்ட் தான். ஆனா இப்போ நம்ம இருக்கிற நிலைமையில நம்மளுக்கு எந்த ஃபைலும், அதாவது கரெக்ட் ஆகாம இருக்கிற ஃபைல்ஸே கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ 1, 2 தான் ப்ரோ. இதுவும் ஒழுங்கா ஒர்க் ஆக மாட்டேங்குது. நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ பார்த்தோம்னா ஸ்டோரி கேம்ஸ் இப்போ எதுவுமே கரெக்டாக அவைலபிளாக இல்லை.
அதெல்லாம் போட்டா நம்ம லூஸ் ஆகணும் ப்ரோ. அட்ரா அட்ரா சுட்றா சுட்றான்னு அவன் கத்திட்டு கிடப்பான். என்னது ப்ரோ? அதெல்லாம் எதுக்கு ப்ரோ? அதெல்லாம் எதுக்கு ப்ரோ தேவையில்லாம ஐடி திருடிட்டானா கம்முன்னு இருக்கு அதை விட்டுட்டு கழுத்துல கத்தி வச்சுட்டு அதை பண்ணிட்டேன். ப்ரோ மேக்னட்டானுக்கும் குரோவேலுக்கும் சரி சண்டை. குரோவேல் 2 3 வாட்டி லெவல் ஹெல்த் 19 கீழே வந்துச்சு. நான் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். நசலாக் நீ பண்ணிய ப்ரோ எத்தனை போக்குமான் ப்ரோ உன்னோட போச்சு? ஆ நான் போகும்போது எப்படி ப்ரோ இருந்துச்சு உனக்கு? புரியுது புரியுது. மன சங்கட்டமா இருந்துச்சு. போயிடுச்சுன்னா அப்புறம் எதுவும் இது பண்ண மாட்டேங்குது கரெக்டா? அந்த அட்டாக் யூஸ் பண்ணிட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால அந்த அட்டாக்கை ரீப்ளேஸே பண்ண முடியாது. அதனால அந்த போக்கிமான் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு கரெக்டா கொடுப்பாங்க. ஆ ஆ 2 பேரும் பிளாஸ்ட் வைஸே வச்சிருந்தோம். நீங்க சண்டை போட்டு இது எல்லாமே வீக்னஸ் இருக்கு. ம் முக்கியமான யூஸ் பண்ணி இந்த ஹீல் பண்ணி ம் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். அது தப்பு இல்லை ப்ரோ. ஆனா ஃப்ரீ சாக்ரிஃபைஸ் கொடுக்கறதாட்டி நம்மளோட டீம்ல ஆள் கம்மியாறானுங்க. அப்புறம் எலைட் 4 மாதிரி சமயத்துல சாக்ரிஃபைஸ் ஃப்ரீயா பண்ண முடியல. அடுத்தடுத்தது ஆளுங்க இருக்கிறானுங்கள. ஹீல் பண்ணாமலாம் ஜெயிக்கவே முடியாது. இதுவும் கரெக்ட் தான். அதுவும் அசலாக் சேலன்ஸ் எல்லாம் ஜெயிக்கவே முடியாது. ஐயோ ரொம்ப போச்சு ப்ரோ. என் பீக்கச்சு செத்துருச்சு. பீக்கச்சு செத்துருச்சு. ஆமா ப்ரோ. இதுல ஜெயிச்சதுக்கு கொடுத்தா ஒருத்தி, கான்டெஸ்ட்ல ஜெயிச்சதுக்கு ஒருத்தி கொண்டு வந்து கொடுத்தா. ஐயோ பீக்கச்சு செத்துருச்சு. இந்த பீக்கச்சுங்க எலக்ட்ரோ பால் மீட்டியர் ஸ்மாஷ் எல்லாம் இருந்துச்சு. செத்து போச்சு அநியாயத்துக்கு. சரி ஃப்ரீ சுவிட்ச் கிடைச்சிருச்சு. சாக்ரிஃபைஸ் நல்ல வழியா ஒண்ணு பண்ணிட்டோம். இது பேர் சாக்ரிஃபைஸ் சொல்ல முடியாது ப்ரோ. சரி விடு ப்ரோ. அது தானா செத்துருச்சு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஏய் ஏதாச்சும் அடிச்சு தொலைங்கடா. எவனாச்சும் அடிங்கடா வந்து. இந்த பேட்டில் தோத்தலாம் அவ்வளவுதான். அசிங்கமா இருக்கும். ஐயோ ஆ போக்கிமான் செத்துருச்சு. இன்னொரு போக்கிமான் செத்துருச்சு ப்ரோ. காடவா இருக்க வச்சிருந்து செத்துருச்சு. காடமரியா டீம்ல இருக்கா? அதோட கலையோட மட்டும்தான் இருக்குமா? இந்த ஒண்ணு கம்மியான லெவல் ப்ரோ. லெவல் ஏத்துறதுக்குள்ள கொண்டு வந்துட்டேன் அத. சலாக் ரூல்ஸ் தெரியும் ப்ரோ. ஒரு போகிமேன் செத்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது? பேட்டில்ஸ் நடுவுல போக்கிமான் செத்துச்சுன்னா அது டெட் கணக்கு தான். ஃபெயிண்ட்னா பாக்ஸ்ல பர்மனண்டா போடணும். அப்புறம் ஓவர் லெவலிங் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நிறைய இருக்கு ப்ரோ. ஒரு போக்கிமான் செத்தா அந்த போக்கிமான் திரும்ப பிடிக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இன் கேஸ் அதுல ஃபர்ஸ்ட் போக்கிமான் மட்டும் தான் பிடிக்கணும் கரெக்டா? அதெல்லாம் புடிச்சேன் ப்ரோ. இப்போ இதுல என்ன கணக்குனா நம்ம இது காடவாரோட செகண்ட் எவல்யூஷன் செத்துருச்சுல. அதுல வந்து மேல் ஃபீமேல் தனித்தனி வெர்ஷன் இருக்காட்டி மேல் செத்தாலும் நம்ம ஃபீமேல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ஃபீமேல் தான் செத்துருச்சு. நான் மேல் யூஸ் பண்ணலாம். அது ரெண்டே ஒரே இல்ல இல்ல அடுத்த ஒரே ரூட்ல தான் புடிச்சேன். அடுத்தடுத்த ரூட்டு. ப்ரோ என்ன ப்ரோ விளையாடுற? ஃபர்ஸ்ட் வீடியோல நான் செகண்ட் இதை பிடிக்காத காமிக்கவே இல்லை.
செகண்ட் ஏரியா ஒன்று இருக்குது ப்ரோ. அது இந்த சிட்டிக்கு முன்னாடி வரும், அங்க பிடிச்சேன் இதை. இந்த ரூட்டோட ஃபர்ஸ்ட் போக்கிமான் தான் இது. 5% சான்ஸ் ஒரு குட்டி பையன் அதாவது நம்ம கேரக்டரோட அப்பாவோட போக்கிமான கடன் வாங்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் என்கவுண்டரே 5% சான்ஸ் வெளி இழுத்து ரெண்டே 2 டேக்கில போட்டு பிடிக்கிறானா, அவன் ஃபைனல்ல என்ன ஆட்டம் காட்டுவான்னு யோசிச்சு பாத்துக்கோங்க. ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல அவன் ஃபைனல் எலைட் 4 தோக்கடிக்க போறதுக்கு முன்னாடி நிப்பானாமா. அவன் வந்து லெவல் 81 கலைட் வச்சிருப்பானாமா. அதையும் மெகா எவால்வ் பண்ணுவானாமா. நான் எப்படி தோக்கடிப்பேன் சொல்லுங்க. இது இன்னைக்கு செகண்ட் பார்த்து ரிலீஸ் பண்ணிடுவோம் ப்ரோ. இன்னைக்கு டேட் என்ன? ஜூன் 1. ஆர்சிபி கப் அடிச்ச நாள். ஓகே, ஜெயிச்சாச்சு ஃபைனலி கைஸ். நம்மளோட தேர்ட் ஜிம் பேட்டில் எடுத்தாச்சு. 2 போக்கிமான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து ஜூன் 1னா இன்னைக்கு செகண்ட் பார்ட் அப்லோட் பண்ணிடுவோம் ப்ரோ. அது போக 2-3 போக்கிமான் இவால்வ் ஆன வீடியோலாம் இருக்குது. அதெல்லாம் இன்னும் ஷார்ட்ஸாக போடுறதுக்கு வச்சுக்கிறேன். அதையும் அப்லோட் பண்ணிட்டேன்னா தேர்ட் பார்ட்டை டக்குன்னு எடிட் பண்ணி முடிச்சா அப்லோட் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், என்ன கைஸ் இது? பீக்காச்சு செத்துருச்சு, கர்லியாவும் செத்துருச்சு, லீக்கோ செத்துருச்சு கைஸ், லீக்கோ செத்துருச்சு. சரி வாங்க, ஆஸ் பர் ஆர் ரூல்ஸ் அது இப்போ பாக்ஸுக்கு போகணும். கஷ்டப்பட்டு ஒரு போக்கிமானை பிடிச்சா அதுதான் ப்ரோ, ஃபீமேல் தான் ப்ரோ அது. ஆமா ப்ரோ, லீக்கோன் ராய் அப்படி வச்சிடலாம்னு நினைச்சேன். லீக்கோ செத்துருச்சு. அப்படி ராய வச்சுட்டு என்ன பண்றது? ஃப்ரெண்ட்ஸ், பீக்காச்சு செத்துருச்சு ப்ரோ. டீம்ல என்ன எடுக்கலாம்னு சொல்லு ப்ரோ. 2 சிக்ஸகுன் இருக்குது. அதுல ஒண்ணு கிட்ட அந்த ஹெச்எம் மூவ்ஸ் எல்லாம் கத்து கொடுத்து வச்சுக்கிறேன். ஹெச்எம் மட்டும் யூஸ் பண்ற ஒன்று வச்சுக்கிறேன் ப்ரோ. குரோவெல் டீம்ல இருக்குது. அதுக்கப்புறம் அந்த லோட்டட் அதோட செகண்ட் எவல்யூஷன் இருக்குது. நல்ல வேலை சொன்ன ப்ரோ, அதை போய் பிடிச்சாரு ப்ரோ. அதுக்கப்புறம் டெய்லோ லெவல் 21 இருக்குது. இப்போ எவால்வ் பண்ணனா எவால்வ் ஆயிரும் ஒரு லெவல் ஏத்துனா. இது இப்ப கிடைக்கல ப்ரோ, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ஓகே ப்ரோ, ஓகே, சொல்லு. அது பார்க்கலாம் ப்ரோ. ஃபயருக்கு பதிலாக ஃப்ளையிங்கே வச்சுக்கலான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஃப்ளையிங்கும் கிராஸ் டைப்போட வீக்னஸ்னால அப்படி அதை மட்டும் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் ப்ரோ. நம்ம ஃபயர் டைப் வச்சிருந்தோம்னா, அதாவது இந்த ரீஜன்ல நிறைய ஃபயர் டைப்ஸ் வந்து 4 டைம்ஸ் வீக்னஸ் டு வாட்டரா இருக்குது. அதனால நம்ம எடுக்கிறது ரிஸ்க்கு. அதனால நான் வந்து ஃப்ளையிங் டைப்பை மட்டும் வச்சுக்கலாங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். ஓகே கைஸ், இது சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஒரு பைசைக்கிள் எடுத்தோம். எவங்கிட்ட இருந்தாலும் கேட்கக்கூடாது. கஷ்டப்பட்டு உழைச்சி எடுத்தது இந்த பைசைக்கிள். ஓகே, நம்ம இப்போ இவனோட சண்டை போடுவோம். அந்த நேரத்தில் ப்ரோ வந்து அவரோட சேனலை பற்றி சொல்லுவார். சேனல் எத்தனை பெரிய சேனல், அந்த சேனலை பற்றி சொல்லுவாங்க. மக்களே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஃபேண்டம் கேமிங் தமிழுக்கு போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாவம், அவர் ரொம்ப கவலைக்கிடமான நிலையில் இருக்காரு. அவர் எந்த வீடியோ போட்டாலும் யூடியூப் வேற தூக்கிடுறானுங்க. இந்த வீடியோ அதை இது பண்ணுது, இது பண்ணுதுன்னு. அதனால நீங்க மறக்காம அவர் சேனல்ல போய் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். ப்ரோ சொல்லிட்டுமா ப்ரோ நீ யாருன்னு? சொல்லிடுறேன். ஃபேண்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் தமிழ் தான் கைஸ். அவரோட ஃபர்ஸ்ட் சேனல்ல தூக்கிட்டாங்க கைஸ் யூடியூப்ல இருந்து. எதுக்குனால தெரியல, ஆனா தூக்கிட்டானுங்க.
வெளியே போயிடுச்சு. மறக்காம அவருக்கு செகண்ட் சேனலான ஃபேண்டம் காரஸ் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லெவல் 22 டெய்லோ எவால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். வாங்க அந்த பேட்டில் முடிஞ்சோடனே தெரிஞ்சிடும். ஓகே, இவால்வ் ஆகுதா? எஸ், இவால்வ் ஆகுது. டெய்லோ வந்து என்னவா ப்ரோ இவால்வ் ஆகும்? அது பவர்ஃபுல்லா ப்ரோ? ஸ்பீட் அதிகம் தானே அதுக்கு. க்ரோவேலோட அதிகமா ப்ரோ அதுக்கு ஸ்பீடு? ஆ, கரெக்ட் தான் ப்ரோ. இது முடிஞ்சா அதுக்கப்புறம் அடுத்த ரூட் எங்க போறதுன்னு ஓடு. வெடித்தனமா இருக்கு ப்ரோ. ஃபிளாஷ் வந்து ஸ்வெல்லோவை எவால்வ் ஆயிடுச்சு. ஏதாச்சும் புதுமுக கத்துக்குதா? கத்துக்கு. அது ஒரு பெரிய சங்கட்டம் ப்ரோ. இப்ப அடுத்தது நான் அப்படியே ராயும் எவால்வ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் ப்ரோ. எவால்வ் ஆகுமான்னு தான் நினைக்கிறேன் அவனும். எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் அதே இடத்துல இருக்கோம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நம்ம ஒருத்தங்க தான் அதே இடத்துல இருக்கோம். எல்லாரும் மேல மேல போயிட்டு தான் இருக்காடுங்க. நல்லா ப்ரோ. எது இந்தியா டீம்லயா? ஆஹா, அவனெல்லாம் கேப்டனா போட மாட்டாங்க. நேத்து மேட்ச பார்த்துட்டு நேத்து மேட்ச பார்த்துட்டு ஜிடில இருந்து எவனும் கேப்டன் ஆக மாட்டான். டீம்லயும் வர மாட்டான் பாரு ப்ரோ. எதுக்கு ப்ரோ? விஷயத்துக்குள்ள உள்ள போக வேணாம். ரொம்ப டீப்பா போயிட்டோம்னா, நீ என்ன கேமிங் சேனல் வச்சுக்கிறியா? என்னடா சேனல் வச்சுக்கிறேன்னு கேட்பானுங்க. ப்ரோ, நான் இந்த ரூட்டுக்கு வந்து இன்னும் ஒரு பக்கமா கூட பிடிக்கல. ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்த்தேன்னு எனக்கு ஐடியாவே இல்ல. இப்போ என்ன ஃபர்ஸ்ட் வருதோ அதை பிடிச்சிடலான்னு இருக்கிறேன். அந்த நாய் வந்துட்டு அந்த நாய் 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 வரல. மைனர் தான் வந்துக்குது. சரி, பிளஷர். இருந்தாலும் நான் அதை பிடிக்க போறது இல்ல ப்ரோ. நசலாக் ரூல்ஸை மீறும் ஆர்டின்னு எல்லாம் கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. ஆனா எலக்ட்ரிக் டைப் தான் ப்ரோ. ஆனா பெருசா அடிக்கிறது இல்ல, ஒண்ணும் கிடையாது. அதனால இது பண்ணிட்டேன், வேணான்னு விட்டு. இது ராயல்ஸுக்கு ஒரு சூப்பரான எபிலிட்டி இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் பேரலைஸ் ஆனா அந்த மூவ் எப்படியாச்சும் பட்டுருமாமா. ஃபர்ஸ்ட் டைம் பேரலைஸ் ஆனா பேரலைஸ் ஆன கணக்கு இல்லைன்னு சொல்லுது. ஓகே ப்ரோ. ஒவ்வொரு ரீஜனுக்கும் சொல்லு ப்ரோ. எது கூகுள்ல பாத்துட்டு இருக்கியா ப்ரோ? ஆ, எதா ப்ரோ பாத்துட்டு இருக்கிற அப்புறம்? இதுலன்னா எது ப்ரோ? சொல்லு ப்ரோ, என்ன டீம்னு. ட்ரேட் எவல்யூஷன் செட் ஆகாது. ட்ரேட் எவல்யூஷனா வச்சுட்டானுங்க. எப்படி எடுக்கிறேன்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. சங்கட்டமா இருக்கு. நான் கூட ஹர்திக் பாண்டியா பக்கத்துல ஆர்ஆர் இருந்தானுங்க, ஜிடி இருந்தானுங்க, அவங்க தான் எடுப்பானுங்கன்னு நினைச்சா வந்தானுங்க. அப்புறம் என்ன ப்ரோ, ஹர்திக் பாண்டியா பண்ணிட்டு இருக்கான் பாரு எம்ஐக்குள்ள பூந்து என்னென்ன பண்றான் பாரு அவன். மொத்த டீம் அவனுக்கு அகைன்ஸ்டா இருந்தா அவன் தான் என்ன பண்ணுவான். வந்துருச்சு. அந்த அது பேர் என்ன, எலக்கிட்டா? அது வந்துருச்சு ப்ரோ. சூப்பர். அது லெவல் 12 ஆமா. என்ன டீம் போ? சொல்லு சொல்லு சொல்லு.
சூப்பர் ப்ரோ. ப்ரோ இப்ப இது லெவல் கம்மியா இருக்குது. என் டீம்ல எல்லாம் லெவல் அதிகமா இருக்கு. அடிச்சா செத்துருமா என்ன? சரி, அப்ப அந்த ஹாப்பி கொண்டு வந்து ஃபேக் அவுட் போடலாம். வாட்டர் ஸ்டோன் எப்படி ப்ரோ கிடைக்கும்? ஆ, டோன்கியா, பிஜியாட், ஸ்னோர்லாக்ஸ், கெங்கார், லாப்ரஸ். பீகச்சோ மறந்துட்டானுங்களா? பீகச்சு அவன் டீம்லயே இல்ல bro. ப்ரோ பீகச்சோ இருக்குது ப்ரோ. உள்ளதான் இருக்கு. பீகச்சோ இருக்கும் ப்ரோ அவன்கிட்ட ஒண்ணு. வாங்க டீமா? இப்ப ஆப்பிள் டீம். ஆஹா. இப்போ ஆ, ஆ. ஏத்தா பேர் சொல்லு ப்ரோ அந்த நாய்க்கு. இவ்வளவு பெரிய பேரெல்லாம் வேண்டாம். அதாவது சின்ன பேரா சொல்லு ப்ரோ. 3 எழுத்து 4 எழுத்துல. அட இந்த புடிச்ச ஒரு நாய்க்கு பேரை சொல்லுன்னு, அந்த எலக்ட்ரிக் நாய்க்கு. ஆ. வெட்டி கிளீனெல்லாம் வச்சா நான் மறந்துடுவேன் ப்ரோ. அப்புறம் கூப்பிடும் போது நாய் நாயின்னு தான் கூப்பிடுவேன். நாயினே வச்சிடலாமா? நாயினே வைப்பேன் ப்ரோ. ஐயோ, 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 ஐயோ. பி குடுக்கறதுக்கு பதிலா திரும்ப ஏவே குடுத்துட்டேன் ப்ரோ. ஏதோ பேரு போட்டு விட்டேன். ஆனா சரி, காமெடியான பேர் எது ப்ரோ வைக்க பாக்குறேன்? NAUI. எப்படி பேர் வேணப்பா? அருமையில கீபோர்ட்ல யூஸ் பண்றதுக்கு சுத்தமா வர மாட்டேங்குது ப்ரோ. கடுப்பேத்துது கீபோர்டு. யாருக்கு? அந்த யாரோட டீம்? அந்த டானு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருப்பாங்க. ஓகே. வட்டி. அவ்வளவுதான். இது ஆ இது நல்லதா ஜென்சிக்ஸ். ஜென் 6 வேஸ்ட் ப்ரோ. அது எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. ஆஷாவாட் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆஷாவாட் செம்மையா இருந்துச்சு. கடைசியில 4 கால்ல நடக்கிற மாதிரி பண்ணிட்டானுங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் மனசு சங்கட்டமா இருக்கு. அது 2 ஃபைட்டிங் டைப் அடிக்கவே முடியாது. நான் அது விளையாடலான்னு ட்ரை பண்ணேன் ப்ரோ. பிரில்லியன் டைமண்ட். இது நெட்டண்டோ 3DS. அது நெட்டண்டோ ஸ்விட்ச்ல மட்டும்தான் இருக்குதாமா. நெட்டண்டோ ஸ்விட்சும் 3DS கனெக்ட் ஆகாதுன்ட்டானுங்க. அதனால ஆட முடியல. ஜென் 9 வரைக்கும் கொடுத்தா லாயல்ட்டிக்கு வேண்டி ஸ்கூட்டில் எடுப்பேன் ப்ரோ. நீ மெகா ஸ்டோனோட குடுக்குறன்னு வையேன், சார்மேட்டர் தான் ப்ரோ கன்ஃபார்மா எடுப்பேன். மெகா ஒய் ஓபி பவர் கைஸ். என் வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ப்ரோ பவர் நீ யுனைட்ல பாத்துக்கிறியா எப்படி இருக்குன்னு? ரியல் அனிமேல மட்டும்தான் அதோட பவரை கம்மியா காமிச்சுக்கிறானுங்க. ஒரு மொக்க ட்ரெயினர்கிட்ட அதை கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். ப்ரோ எனக்கு வீக் வேஸ்ட் ப்ரோ. தேர்ட் வீக்கா இருக்கும் போது தேர்ட் வீக்கா எடுக்கும் போது கூட நல்லா தான் ப்ரோ அடிச்சது. டோட்டராவை எவால்வ் ஆன பிறகு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்குது.
ஃபைனல் எவல்யூஷன் என்ன ப்ரோ சொல்லுவ? பிளாஸ்ட்ரைஸ். செகண்ட் எவல்யூஷன் உனக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லு ப்ரோ. இங்க மாட்டுவ பாருக்கி. எஸ். ராய் எவால்வ் ஆகுறான் ப்ரோ. திரும்பவும் கர்லியா கிடைக்க போகுது. ராய் எவால்வ் ஆகுறான். இல்ல இல்ல. இந்த செகண்ட் எவல்யூஷன் கர்லியாவா. டான் ஸ்டோன் எங்க கிடைக்கும்னு தெரியாது. அது கிடைச்சாதான். அது மேல இருந்தா பொண்ணு மாதிரி தான் வரும். ஆனா ஃபைனல்ல கலைடா மாறிடும் ப்ரோ. கவலைப்பட வேணாம். ப்ரோ முடிவு பண்ணிட்டு ப்ரோ. என்னது ப்ரோ? எது செகண்ட் எவல்யூஷன்கா? கிராக்கலரா? இது யுனைட்ல வரப்போகுது இன்னும் 2 நாள்ல. இப்ப பாரு ப்ரோ. இப்ப நான் பண்றது மட்டும் பாரு. சொல்றத நல்லா தெளிவா கேட்டுக்கோ ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் உங்களுக்காக தான். இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் ரொம்ப போர் அடிக்குது இந்த லீவ்ல, என்ன பண்றதுனே தெரியாம இருந்தீங்கன்னா கூகுள் பிளேக்குள்ள போயிட்டு போக்கிமான் ரேஞ்ச டவுன்லோட் பண்ணுங்க. இன்னும் 6 நாள்ல பால்டியாவோட எல்லா ஸ்டார்டர்ஸுமே வந்துடும். பிளஸ் லெஜெண்டரிஸ் லைக் பால்கியா, ரஷராம்ப் அந்த மாதிரி நிறைய வரப்போகுது. மறக்காம அந்த கேமை டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. அண்ட் தேர் ஆர் ஸ்பான்சர்ஸ். சொல்றதுதான் ப்ரோ. யாருக்கு ப்ரோ தெரிய போகுது? சொல்லியாச்சுல, விடு ப்ரோ. ஸ்பான்சர் எல்லாம் மறைக்க கூடாது ப்ரோ. சொல்லி கேட்டுடலாம் ப்ரோ. ஸ்பான்சர் கொடுக்குறீங்களான்னு கேட்டுடலாம். விடு ப்ரோ. ஒருவேளை உனக்கு ஸ்பான்சர் கொடுத்துட்டா என்ன ப்ரோ பண்ணுவ நீ? சரி, அப்ப இந்த வீடியோ தானே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல அந்த 2 பேர் பேசிட்டு போனாங்களா, அவனுங்க என்ன பண்ணானுங்கன்னு பார்ப்போம். இந்த வீடியோ தானே முடிஞ்சது. பாய் பாய் சொல்லு ப்ரோ.